சார், ஆளுநருடன் விஜயின் சந்திப்பு அக்கறையா? இல்லை கட்டாயத்தின் பேரிலா? அது அக்கறையின் பேரில் நடந்திருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் நடந்திருந்தாலும் விஜய் அவர்களின் இந்த செயலை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் வரவேற்கிறேன். கொஞ்சம் தாமதமானாலும் கூட குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். நடிகர் விஜய் அவர்களைப் போலவே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என எந்த வித்தியாசமும் இல்லாம திமுகவை தவிர்த்த அத்தனை அரசியல் கட்சிகளும் தங்களது எதிர்ப்பு குரலை பதிவு செய்ய வேண்டும் திமுகவிற்கு எதிராக. விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல தொடர்ந்து வீட்டுல இருந்துகிட்டே அப்பப்ப அறிக்கை விடுறது மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறார். அது அரசியலுக்கு சரிபட்டு வராது, ஒத்து வராது. அப்படிங்கிற அடிப்படையில நாம அவருக்கு சில வழிகாட்டல்களை நம்ம கொடுக்கிறோம். நீங்க வீட்டை விட்டு வெளியில வாங்க, மக்கள் பிரச்சனைக்கு நீங்க மக்களோடு மக்களா நின்று நீங்க போராடுங்க, மக்களை சந்திச்சு பேசுங்க. அரசியல் என்பது மக்களோடு ஒன்றிணைந்து செயல்படுவது. அப்பப்ப வீட்டுல உட்காந்துக்கிட்டு அறிக்கை விடுவதோ இல்ல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றது மட்டுமே அரசியல் கிடையாது. அது ஜனநாயகம் கிடையாது. அது மக்களுக்கான அரசியல் கிடையாது. அது சர்வாதிகாரத்தின் ஒரு கூறுதான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிறது. விஜய் அவர்கள் உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணாம மத்த விஷயத்துல சாதாரணமா இருந்து கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்ணா பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துல கூட உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணாம அவரு காலம் தாமதம் பண்ணது பல்வேறு விமர்சனங்களை சந்திச்சிருக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட முக்கியமான எதிர்கட்சிகளை எல்லாமே வீதியில இறங்கி நாங்க போராடி இருக்கிறோம். காவல்துறையால திமுக காவல்துறையால கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுவதும் இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள்னு எந்த வித்தியாசம் இல்லாம எல்லாமே காவல்துறையோட கட்டுப்பாட்டுல நாங்க சிறைப்பிடிக்கப்பட்டோம். ஒரு நாள் முழுவதும் காவல்துறையோட கட்டுப்பாட்டுல இருந்தோம். ஆனா விஜய் கட்சியோ அந்த மாதிரி எதுவுமே செய்யல. அதனாலதான் சோசியல் மீடியாவுல நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அரசியல் விமர்சகர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதற்கொண்டு பொது வழியிலும் கூட எல்லாருமே அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. இது தப்பு, நீங்க இப்படி இருக்கக்கூடாது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளவே ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை, அங்க பாலியல் வன்கொடுமை நடைபெற்று இருக்கு. இதுக்கு கூட நீங்க வீதியில இறங்கி போராட மாட்டீங்களா? வீட்டுல இருந்துகிட்டு மட்டுமே ஏதாச்சும் ஒரு ட்வீட் போடுவீங்களா? அப்படி சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. இந்த கட்டாயம் தான் அவர் இந்த மாதிரி செயல்பட வச்சிருக்கிறதா கூட எடுத்துக்கலாம். ஆனாலும் கூட அக்கறை இருக்கணும் நம்புறோம். சாதாரண மனிதனா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே அக்கறை இருக்கும். ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவருக்கும் இருக்கும்னு நம்புறோம். ஆனா இது அக்கறையா கட்டாயத்தின் பேரில் வந்ததா அப்படிங்கிறது அவரோட மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும். பட் வீட்டுல இருந்துகிட்டே ஒரு செயல்படுறது தவறு. குறைந்தபட்சம் இன்னைக்கு ராஜ்பவனுக்காக போயிருக்காரு, அதை நாங்க வரவேற்கிறோம். இல்லை, இதுல அவர் இதுக்கு முன்னாடி கைப்பட எழுதின கடிதத்துல கூட திமுகங்கிற வார்த்தை கூட இடம்பெறவில்லை, ஸ்டாலின்ங்கிற வார்த்தை கூட இடம்பெறவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு ஆளுநரிடம் கொடுத்த கடிதத்துல கூட முதலாவதாக இந்த தமிழ்நாட்டில் அந்த சம்பவத்தை, அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை பத்தியே எதுவும் பேசாம தமிழ்நாட்டில் பெண்களின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும்ங்கிற மாதிரியான இது கொடுத்திருக்காரு. அது இல்லாம பென்ஷன் புயலுக்கு மத்திய அரசுக்கு விரைவா நிவாரணத்தை விடுவிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ரெண்டு விவகாரங்களையும் அவர் சொல்றதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய நாசுக்கான அரசியலையும் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது சரியான அரசியல் கிடையாதுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க தனித்தனியா ரியாக்ட் பண்ணணும். நீங்க எதுக்கு எடுத்தாலும் நான் மாநில அரசாங்கத்தை எதிர்க்கும் போது அப்படியே மத்திய அரசாங்கத்தையும் எதிர்ப்பேன், பிஜேபியும் எதிர்ப்பேன், திமுகவை எதிர்ப்பேன் அப்படின்னு அது வலிந்து போய் காட்டுக்க கூடாதுங்க. அது தவறான அப்ரோச். அரசியல் அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு தமிழகமே கொந்தளிச்சிட்டு இருக்கு சார். குறிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இது என்னடா, அது ஒரு கேம்பஸுக்கு வெளியிலே எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்லை. இது கேம்பஸ் உள்ளவே ஒரு திமுக காரன், ஒரு அயோக்கிய பைய உள்ள போய் இவ்வளவு பெரிய தவறான விஷயத்தை செஞ்சிருக்கிறான். அவன் இன்னொரு சார் கூடவும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறான். தமிழகத்துல நிறைய பேர், குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்துக்காக பல்வேறு நூதனமான முறையில இத மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாரு. என்னடாது, நம்ம போலீஸ் ஆபீசரா இருக்கும் பொழுது ஒரு தவறு நடந்துச்சு, அதுக்கு நம்ம சட்டப்படி என்ன செய்யணுமோ உடனே செஞ்சு முடிச்சோம், தண்டனை வாங்கி கொடுத்தோம் குற்றவாளிக்கு. ஆனா இங்க நம்ம அரசியலுக்கு வந்திருக்கிறோம். நம்ம அரசியல் பண்ணக்கூடிய இந்த தமிழகத்துல கூட ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்குதே. அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை நடந்துருச்சு, நம்மளால தடுக்க முடியலன்னு சொல்லி நம்மளோட இந்துக்களோட தமிழர்களோட பாரம்பரியப்படி அவரு தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு. அது ஒரு திமுக காரன் ஒவ்வொருத்தரையும் இதை சவுக்கால் அடிக்கணும், குறிப்பா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. ஆனா அகிம்சை வழியில போராடக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு. இது மக்கள் மனதில, குறிப்பா பெண்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய உணர்ச்சியை தூண்டி இருக்குங்க. நமக்காக இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறாரே அப்படி சொல்லி.
இப்படி பாஜக முதற்கொண்டு கிட்டத்தட்ட முக்கியமான எதிர்கட்சிகள் எல்லாமே இதற்காக குரல் கொடுக்கும் பொழுது இவரு இந்த விஷயத்த மட்டுமே பேசாம தேவையில்லாம ஏதோ ஒண்ணு பேசுறது அப்படிங்கிறது இது முறை இல்லைங்க. இது அரசியல் சூழ்ச்சிங்க. இது தப்பு. அது அப்போ உங்க நோக்கமே வந்துட்டு உள்நோக்கம் கொண்ட விஷயம், தவறான நோக்கம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி மக்களுக்கு தோணுதா இல்லையா? இவர் இந்த விஷயத்த மட்டும் தாங்க பேசணும். இதுக்காக நீங்க எல்லாத்தையும் பேசுவீங்களா? அதுல ஒன்னொன்னே நீங்க தனியா பேசுங்க. புயல் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க குரல் கொடுக்க வேணாம்னு சொல்லல, அதுக்கு தனியா ஒரு அறிக்கை கொடுங்க சார். அதை விட்டுட்டு இது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவ், இந்த நேரத்துல வந்துட்டு இப்படி சொல்றது எதுக்கு? வலிந்து போயிட்டு நான் பிஜேபிக்கு எதுக்குறேன், பிஜேபி எதுக்குறேன்னு காமிக்கிறதெல்லாம் அரசியல் சூதுவாதோடு நடந்துக்கிறது. மக்கள் இதை விரும்ப மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் திமுகவை எதிர்க்கவில்லை அப்படிங்கிற பாஜக நிர்வாகிகளோட விமர்சனத்துக்காக திமுகவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சுனோ, மறுபக்கம் இவர் பிஜேபியோட ஆள் அப்படின்னு சொல்வது இல்லைங்கிறது சொல்ற மாதிரி பாஜக பெஞ்சல் பேருக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெளியில இருந்து வர அழுத்தங்களுக்கு விஜய் உட்பட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கலாமா சார்? வெளியில இருந்து வரக்கூடிய அழுத்தம் மட்டும் இல்லைங்க, அவருக்கு சரியான அரசியல் புரிதல் இல்ல திட்டமிட்டு இந்த மாதிரி நாங்க 2 பேரையும் எதுக்குறேன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பஞ்சோரோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. இங்க திமுக அரசாங்கத்தை இதுல கண்டிப்பா எதுக்காம வேற யாரும் சார் இருப்பீங்க? லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டியது யாரோட டியூட்டி? இட் இஸ் a duty and responsibility of the state government இல்லையா? இது ஸ்டேட் சப்ஜெக்ட் சார் லா அண்ட் ஆர்டர்ல. இதுல நம்ம முக்கியமா நம்ம திமுக மேல குற்றம் சாட்டுவதற்கு காரணம் 20 கேஸ் இருக்குங்க. அந்த திமுக காரன் ஞானசேகரன் இருக்கிறானே, அவன் மேல 20 கேஸ் இருக்கு. சாதாரணமா நீங்க ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போடுறேன், பேஸ்புக்ல இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போடுற ஒரு இளைஞன் 20 வயசு 22 சின்ன பசங்களெல்லாம் ஒரு போஸ்டுக்காக நீங்க தூக்கி உள்ள போய் வைக்கிறீங்க, அரெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு பாட்டி அவங்க என்ன தங்கண்டாங்க, ஏதோ ஒரு மனக்குமுறல். திமுக ஆட்சி நினைச்சு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் மனக்குமுறல் இருக்கு. அந்த பாட்டி வெள்ளந்தியான பாட்டி மனக்குமுறலை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு போஸ்டர்ல காலனி எடுத்து வீசிருக்கிறாங்க. அதுக்கு நீங்க இந்த பாட்டி மேல நீங்க கேஸ் போடுறீங்களே, இது என்ன எவ்வளவு மோசமான விஷயம் இது? அப்படி இந்த திமுக காரன் அந்த சாதாரண பாட்டி மேல கேஸ் போடுறது, சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டு அவனை தூக்கி உள்ள போடுறது, இப்படிலாம் பண்ணக்கூடிய திமுக காரனே நான் கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தனே இந்த தப்பு பண்ணிருக்கிறான். அவன் மேல ஏற்கனவே 20 கேஸ் இருக்கு. 20 கேஸ் உள்ள ஒருத்தனுக்கு நீங்க சட்டப்படி அவன் மேல நடவடிக்கை எடுத்து ஜெயிலுக்குள்ள வச்சிருந்தா அவன் ஏன் அன்யூனிவர்சிட்டிக்குள்ள போக போறான்? அந்த மாணவிக்கு இவ்வளவு பெரிய வன்கொடுமை ஏன் நடந்திருக்க போகுது? அப்ப திமுக காரங்கிற ஒரே காரணத்துக்காக 20 கேஸ் இருந்தா கூட ஒருத்தனை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி அவனை வெளியில நடமாட விட்டதாலதான் இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த திமுக காரன் உள்ள போய் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாணவியை இந்த மாதிரி மானபங்க படித்திருக்கிறான், அவன் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். அப்ப நம்ம கண்டிக்க வேண்டியது யாரு? திமுக தானே கண்டிக்கணும், திமுக அரசாங்கத்தை தானே கண்டிக்கணும். அதை கண்டிக்க கூட உங்களுக்கு துணிச்சல்னா நீங்க என்ன சார் ஹீரோ? நீங்க என்ன அப்புறம் அரசியல் தலைவர்? நீங்க சினிமால மட்டும் தான் நீங்க இந்த மாதிரி டூ போட்டு ஏதாச்சும் ஃபைட் பண்ணுவீங்க. ரியல் எப்படி பண்ண மாட்டீங்களா? அந்த தைரியம் இல்லைன்னா, அந்த கட்ஸ் இல்லைன்னா எதுக்கு சார் அரசியலுக்கு வரீங்க? ஒரு தலைவன் என்பவன் அறச்சீற்றம் கொண்டவனா இருக்கணும் சார். எங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதுக்கு எதிராக வலிமையா தன்னோட கண்டனத்தை பதிவு செய்யணும், எதிர்த்து குரல் கொடுக்கணும், சிறை செயல தயாரா இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க திமுக பேரையே பயன்படுத்த மாட்டீங்க. திமுகவை நீங்க ஒண்ணுமே கண்டுக்காம விடுவீங்க, சும்மா 10ஆம் பொதுவுல விமர்சனம் வைப்பீங்கன்னா யாரு சார் நீங்க? கமலஹாசன் மாதிரி நீங்களும் இப்ப திமுகவோட பி டீமா? தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு டைனமிக் லீடரா இருக்கிறாரு. திமுகவோட ஓட்டெல்லாம் இவரு பிரிச்சுருவாரு, அதனால திமுகவோட பி டீமா நம்ம விஜய் இறக்கும் அப்படின்னு சொல்லி திமுக தான் உங்களை இறக்கிருக்கா சார்? அப்படிதான் எனக்கு சந்தேகம் வருது. ஆரம்பத்துல கமலஹாசன் பார்த்தோம்னா பிஜேபி எதுக்குறேன், திமுக எதுக்குறேன் சொல்லிவிட்டு திமுக கூட போய் சேர்ந்துகிட்டார். ஒரு எம்பி சீட்டு கூட வாங்காம அவங்களுக்காக எம்பி எலெக்ஷன்ல போயிட்டு அங்கங்க பிரச்சாரம் பண்ணார். திமுகவே எதுக்குறேன், பிஜேபி எதுக்குறேன்னு சொல்லிட்டு வந்த கமலஹாசன் இப்ப பார்த்தா அவர் திமுகவோட ஆளுங்கிறது ஊரறிஞ்சு உண்மையாயி போச்சு. அதே மாதிரி நீங்களும் திமுக எதுக்குறேங்கிற பேர்ல உண்மையாவே பிஜேபி மட்டும் எதுக்கிறதுக்கு தலைவர் அண்ணாமலை அவர்களால தமிழக அரசியல் மாற்றம் அடைந்து வருது, அதை தடுக்கிறதுக்காக நீங்க திமுக இறக்கப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிற டவுட் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து எங்களுக்கு மட்டும் இல்ல சார், பொதுமக்களே இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அப்படிலாம் இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கணும்? இந்த வன்கொடுமை நடந்ததற்கு முழு முதல் காரணம் திமுகங்கிற கட்சியும் திமுக ஆட்சியும் தான். நீங்க திமுக மட்டும்தான் இதுல கண்டிச்சிருக்கணும். உங்களோட கடிதத்துல கண்டிப்பா நீங்க திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வன்மையான கண்டனத்தை சொல்லியிருக்கணும். திமுகங்கிற கட்சி தொடர்ந்து இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியா கவனிக்கல, அதனாலதான் கல்லூரி மாணவிகளுக்கு கல்லூரி வளாகத்துக்குள்ளவே பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறதெல்லாம் கண்டிக்காம விட்டுட்டு திமுக பேரை சொல்லாம சும்மா தேவையில்லாம பாரதிய ஜனதா கட்சி இந்த இடத்துல நீங்க வேற விஷயத்த பேச வேண்டியதுக்கு
என்ன சார் இருக்கு? இது மிகப்பெரிய தவறான விஷயம். அவரு இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட பண்ணாரு அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு கமலஹாசனாக கண்டிப்பா அவரு ஒண்ணுமே இல்லாம தான் போவார். மக்களை நீங்க இனிமேல ஏமாத்த முடியாது சார். ஒரு காலகட்டத்துல மக்கள் நீங்க அதை சொல்லி இதை சொல்லி ஏமாத்தலாம். இப்ப மக்கள் எல்லா கோணத்திலையும் யோசிக்கிறாங்க. விஜய் வந்துட்டு தவறான அரசியல் புரிதலோடு இருந்தா மாத்திக்கணும், இல்ல திட்டமிட்ட சூழ்ச்சியோட இந்த மாதிரி பண்ணாருன்னா அந்த எண்ணம் நல்ல எண்ணம் இல்ல. தமிழக மக்கள் வந்துட்டு அவங்க தவிர்த்துடுவாங்க. நன்றி, நன்றி சார். நன்றி.